பணக்கார கோவிலின் மறுபக்கம் திறக்கப்படாத கதவு. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல பணக்கார கோவில் அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலை பற்றி சொல்லுவாங்க. பட் ஆனால் 2011க்கு அப்புறம் உலகை திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த கோவிலின் மறுபக்கம் புதையலின் மர்மமும் பயங்கரமாக பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சங்க காலத்தில் 6ஆம் நூற்றாண்டு மற்றும் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி புராணங்களின் படி பார்த்தா ஸ்ரீ அத்தியாந்த ரிஷி என்பவரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்பப்படுகிறது. இந்த கோவில் 1729 திருவிதாங்கூர் பகுதியை ஆண்ட மார்த்தாண்டவர்மன் என்ற மன்னரால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த புதுப்பிக்கப்பட்டதுனால தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட கட்டிடக்கலை அமைப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா திராவிட கலை பிளஸ் கேரள முறைப்படி பாரம்பரிய முறைப்படி இந்த கட்டிடக்கலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பகுதியை ஒரு சில பேர் மக்கள் அங்கே இருந்ததுனால திராவிட கலையும் சேர்ந்து இந்த கோவில் அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் மிகையாகாது. அதே மாதிரி இந்த கோவிலோட கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்களும் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு நம்ம மயிலாப்பூர் மற்றும் கன்னியாகுமரியிலேருந்து சிறப்புமிக்க கற்கள் கொண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஸ்டோன், சாஃப்ட் பிளாக் ஸ்டோன் என்ற ஒரு வகை கற்களால் அந்த தூண்கள் இப்போ வரையும் அழகாக இருக்குது. காரணம் பிளாக் ஸ்டோன் என்ற ஒரு வித ஸ்டோன்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் மிகையாகாது. அதே மாதிரி அந்த கோவிலோட மூலவர் எப்படி இருக்குது அப்படின்னா சலிகிராமா அப்படிங்கிற ஒரு வித கற்களை கொண்டு இந்த கோவிலோட மூலவர் அமைச்சிருக்காங்க. அதோட பவர் பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி பீடமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நம்பப்படுது அப்படிங்கிற விஷயம் மிகையாகாது. ஆனால் இந்த கோவிலோட உள் கட்டமைப்புனா அந்த அளவுக்கு அழகான வேலைப்பாடுகள் சிற்ப அமைப்புகள் எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒத்து எப்படியெல்லாம் இந்த கோவில் திராவிட கலை கட்டிடக்கலை இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி எப்படி சொல்கிறது கேரளா முறைப்படி கலாச்சாரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவிலோட கட்டமைப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உண்மைதான். நான் கோவிலுக்கு சென்றுட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கோவிலோட ரகசிய அறைகளும் மூடப்பட்டு கிட்டத்தட்ட ABCDF அப்படிங்கிற 6 வகை கதவுகள் ரகசிய கதவுகள் இந்த கோவிலோட மர்மமான ஒரு விஷயமாவே இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா இப்படி ஒரு கதவு இருக்குது, இதை திறக்கணும் அப்படின்னா 1931 முன்னெடுத்திருக்காங்க. பட் ஆனால் இந்த கதவு திறக்கப்பட முடியல. இந்த கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு ராஜவம்ச குடும்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால திறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால இந்த கோவிலின் கதவு திறக்கப்படாமே இருந்தது. பட் ஆனால் 2011க்கு அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கதவுகள் திறக்கப்பட்டது. வேல்யூட் ABCDF அப்படிங்கிற ஒரு 6 வகை கதவுல B மட்டும் திறக்கப்படவில்லை. அதற்கான சாவியும் இல்லை. இந்த கதவு திறக்கப்பட்டதன் நோக்கத்தில் அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நகைகளும் ஆபரணங்களும் அணிகலங்களும் முத்துக்களும் வைரங்களும் இந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கோவில் அப்படின்னா தஞ்சாவூரில் எல்லாத்தையும் சுரங்கம் இருக்குது, ஒவ்வொரு கோவிலையும் சுரங்கப்பாதைகள் இருக்குது அப்படிங்க. ஆனால் நிரூபணமாக நீக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த கோவிலோட சுரங்கப்பாதை தான் உலகை திரும்பி பார்க்க வச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மிகையாகாது. அதோட என்ன அப்படி இருக்குன்னா ஏன் இந்த கோவிலோட வேல்யூட் B ஏன் திறக்கப்படலை அப்படின்னா கருட புராணத்தின்படி இந்த கோவிலோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்பன்ட் லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாக் பண்ணியிருக்கு. சர்பம் லாக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நாகம் சாபம் விட்டதுனால இந்த கோவிலோட கதவு திறக்கப்படக்கூடாது. அப்படி திறந்தாக்கா இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது. இந்த உலகம் ஏதோ ஒரு ஆபத்தில் ஸ்தம்பிக்கும். இந்த கோவிலோட கதவு வேல்யூட் Bங்கிற ஒரு கதவு பக்கம் திறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இப்போ வரையும் மர்மமாகவே இருக்குது. பட் ஆனால் அந்த கோவிலோட கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க ஆபத்துலையும் சப்தமான ஒரு விஷயம் சவுண்டு கேட்குறதும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ வரையும் சொல்லப்படுது. பட் ஆனால் இந்த கோவில் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அந்த கோவிலோட கதை என்ன அப்படின்னு பல 100 வருடங்களாகவே பல 1000 வருடங்களாகவே இன்று வரையும் மீளாத ஒரு விஷயம் அப்படின்னா பத்மநாத டெம்பிளின் வேல்யூட் B கதவு இன்றும் திறக்கப்படவில்லை. கருட புராணத்தின்படி அந்த கதவு மந்திரங்கள் செபித்தாதான் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவுமே நம்பப்படுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம விஷயம் சொல்ல முடியாது. உலகத்தை மீறி ஒரு சில விஷயங்கள் இன்னமும் இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணங்களும் திறக்கப்படாத காரணங்களும் பல 100 வருடங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. வாங்க இது மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கதைகள் ஸ்டோரிஸ்
த்ரில்லான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை பாருங்கள். மிஸ்ட்ரி ஆஃப் தான். தேங்க்யூ.